பெரிய புராணம் பூசலார் நாயனார் புராணம். 63 நாயன்மார்களுள் இவரும் ஒருவர். இவர் ஒரு சிவபக்தர், சிவனுக்காகவே வாழ்பவர். சிவனுக்கு கோயில் எழுப்ப வேண்டும் என்று நினைக்கிறார். அவர் பிறந்த ஊர் திருநின்றவூர். அந்த திருநின்ற ஊரில் சிவனுக்கு ஒரு ஆலயம் எழுப்பி தினந்தோறும் அது வழிபாடு நடத்த வேண்டும் என்று எண்ணுகிறார். ஆனால் பல இடங்களுக்கும் சென்று பொருள் சேர்க்க நினைக்கிறார். ஆனால் பொருள் சிறிதளவும் கிடைக்கவில்லை. என்ன செய்வதென்று யோசிக்கிறார். சிவபெருமானுக்கு தன் உள்ளத்திலேயே ஒரு கோயில் எழுப்ப நினைக்கிறார். அதற்காக தினமும் பல இடங்களுக்கு சென்று பொருட்களை சேகரிப்பது போல நினைத்து ஒவ்வொரு பொருளாக சேகரித்து தன் உள்ளத்திலே நிறுத்துகிறார். ஒரு குறிப்பிட்ட நாளில் நல்ல நாள் பார்த்து ஆலயம் கட்டுவதற்கு குறித்த நேரத்தில் அழகாக ஒரு ஆலயம் கட்டுவதற்காக கால் நாட்டுகிறார். திருக்கோயிலை கட்டுவதற்குரிய சாதனங்களுடன் தச்சர்களையும் மனத்தால் தேடிக்கொண்டு இறைவனுக்கு கோவில் எடுப்பதற்காக நலமிக்க நல்ல நாளையும் பொழுதையும் குறிக்கொண்டு விரும்பி ஆகம நெறிப்படி அடிநிலை எடுத்து அன்பின் நிறைவினால் ஆசை மிகுந்து இரவிலும் பகலிலும் உறங்காது கோவில் எடுக்கலானார். திருக்கோயிலின் அடிநிலை முதல் திருக்கோபுரத்தின் அடிப்பகுதி வரையிலான அடுக்குகள் எல்லாவற்றையும் ஓவிய வேலைப்பாடுகள் பொருந்த மனத்தால் அமைந்து விமானத்தின் முடிவில் அமையும் சிகரமும் ஆகமத்தில் விதிக்கப்பட்ட முழு அளவில் கொண்டு நீண்ட நாட்கள் செல்ல கோவில் நிறைவுபட அனைத்தையும் நினைவால் செய்தார். தூபியையும் பொருத்தி நிறம் பொருந்திய கலவை பூசி மேல் சிற்பங்களுக்கு உரிய ஒப்பனை வகைகளையும் செய்து திருமுழுக்கிற்கென தூய நீர் அமைந்த கிணறும் அமைத்து பக்கத்திலும் கோவில் சுவற்றிலும் மதில்களை எடுத்து குளம் அமைத்து மேலும் வேண்டுவனவற்றையும் வகைப்பட செய்து நிலை பெற்ற இலிங்க திருமேனியில் சிவபெருமான் எழுந்தருளுமாறு உறுதிப்படுத்திய நாள் நெருங்கும்போது பல்லவ மன்னனாகிய ராஜசிம்மன் காஞ்சி மாநகரத்தில் கற்கோவில் எடுப்பித்து முழுமையாக அதன் பக்கங்களிலெல்லாம் சிவனுக்காக பெரும் செல்வங்களை செலவு செய்து திருமாலும் தேடற்கரியவரான இறைவரை திருக்கோயிலில் எழுந்தருளி வித்ததற்கென நியமித்த அந்நாளுக்கு முன்னைய நாளில் இதழ்கள் விரிகின்ற கொன்றை மலர்களை சூடிய இறைவர் இரவில் அவனது கனவில் தோன்றி திருநின்ற ஊரில் உள்ள பூசல் என்ற அன்பன் நீண்ட நாட்களாக நினைவளவில் செய்த நன்மையால் நீடும் கோயிலில் நாளை நாம் புகுவோம். எனவே இங்கு கனவில் பொருந்திய செய்கையை, அதாவது குடமுழுக்கினை, நாளை வைத்துள்ளமையை மாற்றிக்கொள்க என்று கூறி கொன்றை சூடிய நீண்ட சடையுடைய இறைவர் பூசலாரின் கோவிலின் எழுந்தருளி இருக்கும் திருமேனியை கொண்டருள எழுந்தருளினார். தொண்டரான பூசலாரை இந்நில உலகத்தார் அறியும் பொருட்டு தூய சிவபெருமான் இங்கனம் கூறி அருள உறக்கத்தை விட்டு எழுந்த திண்ணிய ஆற்றலுடைய அம்மன்னன் அத்தகைய திருப்பணி செய்தவரை கண்டு நான் வணங்க வேண்டும் என்று மென்மேலும் எழுகின்ற பெரு விருப்பத்தோடும் சோலைகள் சூழ்ந்த திருநின்ற ஊரை அடைந்தான். மன்னன் அத்திரு நின்ற ஊரை அடைந்து பூசலார் என்று அடியவர் கட்டிய கோவில் எங்கு உள்ளது என்று அங்கு இருந்தவர்களை பார்த்து கேட்க அவர்கள் பூசலார் கோயில் ஏதும் கட்டியது இல்லையே என்று உரைத்தனர். அது கேட்ட அரசன் மெய்யுணர்வு தலைப்பட்ட அந்தணர்களெல்லாம் ஒருங்கு வருக என்று ஆணையிட்டான். அந்த ஆணையின்படி அந்த பகுதியிலுள்ள அந்தணர்கள் எல்லாம் வந்து பல்லவ மன்னனை காண குற்றமில்லாத பூசலார் என்பவர் யார் என்று மன்னன் கேட்க அம்மறையவர் எல்லாம் அவர் குற்றமற்ற அந்தணர், இவ்வூரினர் என்று கூறினர். அவ்வாறு கூறிய அவர்களை பூசலாரை அழைத்து வருமாறு அனுப்பாது இறைவரின் அன்பரான அப்பூசலாரிடத்தில் கொடிய வேலையுடைய மன்னன் தானே சென்று அடைந்தான். அத்தொண்டரை சென்று கண்ட மன்னன் அவரை வணங்கி, தாங்கள் இவ்விடத்து தேவர் பெருமானான சிவபெருமானை தங்கள் கோயிலில் எழுந்தருளிவிக்கும் நாள் இன்று என தெரிந்து காணுதல் வேண்டி இங்கே நான் வந்தேன். உங்களை கண்டு திருவடிகளை வணங்குவதற்கு வந்தேன் என்று கூறினான். இவ்வாறு பல்லவ மன்னன் சொல்லை கேட்ட பூசலார் நாயனார் வியப்படைந்து அவரை பார்த்து, என்னையும் ஒரு பொருளாக கொண்டு எம்பெருமானார் இவ்வாறு அருளி செய்தாராயின் முன்னதாக வேண்டும் நிதி கிடையாமையால் உள்ளத்தினால் முயன்று நினைவளவில் செய்த கோவில் இதுவாகும் என்று தம் சிந்தனையின் செயலாக செய்த கோவிலை தாம் விளங்க எடுத்துச் சொன்னார். அரசனும் அவ்வடியார் கூறியதை கேட்டு மிக்க வியப்படைந்து
குற்றமில்லாத அன்பரின் பெருமை இருந்தவாறு என்னே என்று அவரை போற்றி வணங்கி நறுமணமிக்க மாலை கீழே படியுமாறு நிலத்தில் விழுந்து வணங்கி முரசுகள் ஒலிக்கும் படைகளுடன் திரும்பி தன் பழைய ஊரை அடைந்தான். அன்பரான பூசலாரும் தம் உள்ளத்தில் அமைந்த திருக்கோவிலில் சிவபெருமானை நாளும் ஓரையும் நலம் மிகவந்த அமையத்து எழுந்தருளிவித்து நன்மை மிக அதன் பின்பு செய்ய வேண்டிய வழிபாடுகளை எல்லாம் பல நாட்கள் விரும்பி செய்து வாழ்ந்து கொண்டிருந்த நிலையில் பொன்னால் ஆய அம்பலத்தில் ஆடும் கூத்த பெருமானின் அழகிய திருவடி நீழலை சேர்ந்தார். பூசலார் நாயனார் புராணம் இத்துடன் நிறைவு பெற்றது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.